ச்சே. இந்த நேரம் பார்த்தான கரண்ட் போகணும். ஏன்ற தம்பி, இந்த அம்மனி உயிரோட இருக்கா இல்லையா பாக்கலாங்கிறேன். அது அப்படியே மனுஷன் மாதிரியே இருந்துச்சு. மனுஷன் மாதிரி இருந்ததா? என்னன்னு தெளிவா சொல்லு. நீங்க வெளிய போனீங்கல, நீங்க வெளிய போனதுக்கு அப்புறம் நான் மேல இருந்த ரூமை திறந்து பார்த்தேன். உடனே பெட்ரூம்க்கு வந்துட்டேன். சரி. சடனா கரண்ட் போயிடுச்சு. மேல ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்க்கலான்னு போனேன். என்ற காதலி விழுந்தது. மேல போய் பார்த்தேன். ஒரு உருவம் தெரிஞ்சது. இருட்டுல தெளிவா தெரியல. புறவு பார்த்தா இந்த மணி கீழே விழுந்து கிடக்கு. ஆமாம் தம்பி. ஏய், நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பயந்து போயிருக்கீங்க. நீ இன்னும் அந்த மூட்லயே இருக்க. பேயாவது பிசாசாவது. இந்தா இந்த தண்ணியை குடி, எல்லாம் சரியாயிடும். டென்ஷன் ஆகுது. கூல். அண்ணா வாங்கண்ணா. அதுல தம்பி நான் என்ன சொல்றேன், சொல்றது கேளு. அட
வெல்கம். கதவு திறங்க ப்ளீஸ். எவ்வளவு நேரம் ஆகுது? கதவு திறங்களே. டேய் ரவுடி, எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? தம்பி வெளியே இருக்கான், நான் இங்க இருக்கேன். கதவு திறங்க ப்ளீஸ். பொறவு யாரு தாப்பால போட்டது? இது பேய் வீடுன்னு யாரும் வாங்க வர்றது இல்ல. இடியட். அறிவு இருக்கா? எதுக்கு வெளியில தபால் போட்ட? ச்சே. ஏய் ரவுடி, எங்க கிளம்பிட்ட? டவுனுக்கு போறேன். அந்த சீனியர் ரவுடி எங்க? வீடு பூரா தேடிட்டேன், எங்கேயும் காணும். உன் தொல்லை தாங்க முடியாம ஓடி இருப்பான். ஓடி போயிட்டானா? அவனா ஓடி போயிருப்பான்? இங்க எங்கயாவது தண்ணி அடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருப்பான். எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. ஹலோ. ரங்கசாமி அங்கிள், சொல்லுங்க. நீ எங்க இருக்கம்மா? மந்த்ரா இல்லத்துல. உனக்கு நாளையில இருந்து அங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுமா. ஏன் அங்கிள்? அந்த ப்ரொஃபசர் மந்த்ரா இல்லத்தை வாங்குறதுக்கு கண்டிஷன் போட்டிருந்தாரு இல்லையா? பணத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கே வரேன்னு போன் பண்ணிருக்காரு. நிஜமா அங்கிள்? நிஜமாமா. தேங்க்ஸ் அங்கிள், தேங்க் யூ வெரி மச். ஆனா இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீ அங்கேயே இருக்கணுமா? சரி அங்கிள். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீ எப்படியாவது அங்க தங்கி இருக்கணும். கண்டிப்பா அங்கிள். சரியா? தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ. பை பை. இவன் இங்க இருக்கானோ இல்லையோ, நான் வேற போய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். Shakira, Shakira, oh baby when you talk like that, you make a woman go mad. So babish, na na na, the signs of the body. Oh, want tonight, my hips so tight, ta ta ta, back, 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 back. That's good. Once again, today, today. Oh baby when you talk like that, you make a woman go mad. So baby, na na na, na na. ஹாய் மந்த்ரா. வேணி, அந்த ப்ரொஃபசர் வீட்டை வாங்கிக்கிறாராம். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறாராம். அப்பாடா, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். என்னால நம்பவே முடியல. ரங்கசாமி அங்கிள் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. மொத்தத்துல அந்த ரோடே நமக்கு உபயோகமாவே இருந்திருக்கான். நீ சொல்றது கரெக்ட் தான். அனாவசியமா நம்ம பயந்துட்டு இருந்திருக்கோம். ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு தான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஏண்டி? நாளையில இருந்து இந்த மந்த்ரா இல்லத்துல இருக்க முடியாதுல. சரி, பாஸ் வந்துட்டு இருக்காரு, நான் அப்புறமா பேசுறேன். பை. ஓகே பை. ஹேய் ரவுடி, வேலை முடிஞ்சிருச்சு. கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? வேணி கிட்ட. ஓஹோ. உனக்கு இதான் லாஸ்ட் நைட். மந்த்ரா இல்லத்துல தங்குறது. ஓஹோ, நீங்க மட்டும் இங்க நிரந்தரமா இருக்க போறீங்களாங்க? உங்களுக்கு இதான் கடைசி ராத்திரி. ஆமா. உனக்காக தான் நினைக்கிறேன். யாரோ தேடி வந்தாங்க. என்ன பார்த்ததும் பயந்து ஓடி போயிட்டான். உன்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டானா? அப்படிப்பட்ட கேன யாரு? ரவுடி! ரவுடி! என்ன இது? எல்லாம் இப்படி அரைஞ்சு கிடக்கு. கிளீனா இருந்த ரூம் எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா, நம்ம எங்கிருந்து போயிடலாம். உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவ ஒருத்தி தானே இருந்தா.
ப்ளீஸ் வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் வா நம்ம போயிடலாம். வா. ஏய் சும்மா இருக்கியா? எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். நாளைக்கு அட்வான்ஸ் வாங்க போறோம். இப்ப போய் போலாம்னா என்ன அர்த்தம்? இப்படி நடந்திருக்குன்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். வா நம்ம போயிடலாம். எனக்கு பயமா இருக்கு. வா. ஏன் கத்துற? நான் இருக்கேன்ல. தைரியமா இருந்தாலும் இவ கத்தியே பயமுட்டுறா போல இருக்கு. எல்லாம் எடுத்து வை. ஆமா அந்த அந்த ப்ரொஃபசர் செக் தரேன்னு சொன்னானா கேஷ் தரேன்னு சொன்னானா? நாளைக்கு தான் அதெல்லாம் தெரியும். நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ற. ஆமா உன் வயசு என்ன? உனக்கு எதுக்கு? 18. 18 தானா? நான் 12 நினைச்சேன். எப்பவுமே என் வயசு 18 தான். போதுமா? நான் சொன்னல ஏதோ இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. சரி டென்ஷன் ஆகாத என்னன்னு பாக்கலாம். சவுண்ட் கேக்கு. நம்ம வெளியே போயிடலாம் ப்ளீஸ். மாணிக்கண்ணு போன் மாதிரியே இருக்க. ஹலோ தம்பி, நான் தான் தம்பி. மாணிக்கம் பேசுறேன். நம்ம மாணிக்கண்ணன் தான். ஆனா சொல்லாம கொள்ளாம எங்கங்கண்ணா போயிட்டீங்க? மந்திரா தான் பேய். பாத்ரூம்குள்ள போய் வெளியே தாப்பால் போட்டுக்கிறா. பரவ அவளே திறந்துக்கிறா. ஆமா. அட போங்கண்ணே. அந்த பொண்ணு போய் பேயின்னு சொல்லிட்டு இல்ல தம்பி, வளராதீங்க. சரிங்கண்ணா நான் வந்து பேசிக்கிறேன். நீங்க போன் வைங்க. பாய். போன் என்ன பிஸியாவே இருக்க? மாணிக்கண்ணையே அப்படி சொன்னாரு. ஒருவேளை இவளை பார்த்து பயந்துட்டாரோ? சுபு, நீ மந்திராலயத்துக்கு ஏதாவது வந்தியா? ஆமாண்டா, அங்க ஒரு பொண்ண பார்த்தேன். மந்திராவை பாத்துருப்படா. அவங்க செத்து போய் 20 வருஷம் ஆகுது. என்னடா வளர்ற? ஆமாண்டா, நானும் மண்டக சாமி அவங்க சமாதியை கூட பார்த்தோம். ஹலோ ஹலோ ஹலோ. இவனும் என்ன வளர்றான்?